சவுத் சைட்னாலே மீன் குழம்பு தான். இப்படி காரசாரமாக புளிப்பாக சுவையான மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் திருகின தேங்காய் எடுத்துக்கோ. மிளகு, சீரகம் ரெண்டுமே 1 ஸ்பூன் அளவு எடுத்தால் போதும். கருவேப்பிலை, அதோட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும். அப்படி உங்களுக்கு ரொம்ப கருகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த சூட்லேயே இது வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். அதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம் மஸ்ட்டு, சின்ன வெங்காயம் தான் போடணும். பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. சின்ன வெங்காயம், தக்காளி வந்து ஒரு 2-3 தக்காளி எடுத்துக்கோங்க, உங்களோட மீனோட அளவை பொறுத்து. நான் இங்கே வந்து 2 கிலோ மீனுக்கு 1 கிலோ மட்டும் எடுத்து நான் அதை குழம்பு வச்சுருக்கேன். மிச்சத்தை வந்து நான் வறுத்துட்டேன். 1 கிலோ அளவுக்கு இது எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. தக்காளியோட கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி, ஆல்ரெடி நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம், ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டோட இந்த தக்காளியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் அந்த அரைச்ச பேஸ்ட் ஊற்றி புளி தண்ணி, நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியும் ஆட் பண்ணி உப்பு சேர்த்து கொஞ்சமாக கொதிக்க விடுங்க. இப்போ தான் முக்கியமான பார்ட்டு. இது மொத்தமாகவே நீங்கள் 3 ஸ்டெப்ஸ்லேயே முடிச்சிடலாம். இப்போ தான் முக்கியமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீன் ஆட் பண்ண போகிறோம். ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஃபிஷ் போடுறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த குழம்போட டேஸ்ட்டும் இருக்கும். அதனால் பார்த்து ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஜிலேபி மீன் எடுத்துருக்கேன். இதுவும் குழம்புக்கு ஓரளவு நல்லா தான் இருக்கும். இதை தாண்டி நிறைய மீன் இருக்குது. மீனோட டேஸ்ட்டை பொறுத்து தான் குழம்போட டேஸ்ட்டும் அமையும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ரொம்ப மீன் வேகணும்னு தேவையில்லை, சீக்கிரமாகவே வெந்துடும். ரொம்ப டைம் எடுத்துக்கணும்னு தேவையில்லை. நல்லா மீன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பச்சை மிளகா பொரிஞ்சு வந்துட்டு கலர் மாறினதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து மீன் குழம்புல போட்டுருங்க. நல்லா ஒரு கொதி போட்டதுக்கப்புறம் அது நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். குழம்பு வந்து சிம்மில் வச்சுருங்க. ரொம்ப அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா மீன் ரொம்ப கரைஞ்ச மாதிரி ஆகிடும். அதுலேயே வந்து உங்களுக்கு கலர் மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு சுட சுட சாதத்தோட மீன் வறுவலோட சர்வ் பண்ணி சாப்பிடுங்க.